வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதி பெரிய கார்த்திகை நாளுடன் சேர்ந்து வருகிறது புனித கிருத்திகை நாள். இந்த நாளில் சிவபெருமானை நேசிக்கும் அனைவரும் மறக்காமல் கவனிக்க வேண்டிய சில முக்கிய ஆன்மீக நடைமுறைகள் உள்ளன. அவற்றை தவறாமல் பின்பற்றுங்கள். ஓம் நமசிவாய போற்றி என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாம் சபரிமலை யாத்திரை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்யவும். கிருத்திகை பெரிய கார்த்திகை நாளில் செய்ய வேண்டிய நெறிகள். பரணி நட்சத்திரம் முடிந்த மறுநாள் வரும் இந்த பெரிய கார்த்திகை நாளன்று ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயம் விளக்கு ஏற்ற வேண்டும். விளக்கு ஏற்றிய பிறகு வீட்டையை பூட்டிவிட்டு வெளியே போகக்கூடாது. விளக்கு வைத்த பின் பால், வெல்லம், அரிசி, பருப்பு, எண்ணெய், மஞ்சள் போன்ற அடிப்படை பொருள்களை வாங்கக்கூடாது. குறிப்பாக பணமில்லாமல் கடனாகவும் வாங்கக்கூடாது. வீட்டில் எந்த ஒரு அறையிலும் இருட்டாக இருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் ஒரு விளக்கு இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். மாதவிடாய் நிலையில் உள்ள பெண்கள் வீட்டின் குழந்தைகள் அல்லது பிறர் மூலம் விளக்கு ஏற்றிக்கொள்ளலாம். வீட்டுகளில் தீட்டு இருந்தால் 16 நாள் கடந்த பிறகு மட்டுமே விளக்கு வைக்க வேண்டும். வீட்டின் வாசலில் கட்டாயமாக ஒரு விளக்கு வைக்க வேண்டும். அதிக ஆன்மீக அறிவும் நம்பிக்கை நடைமுறைகளுக்கான சரியான தகவல்களும் பெற எங்கள் சபரிமலை யாத்திரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.